Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. ஸோ காயத்ரி, நாம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட பரபரப்புக்கு வந்துட்டோம். அதாவது 5 மாநில தேர்தல், டெக்னிக்கலாக சொல்லப்போனால் 4 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம். பட் இப்போ முதல்ல 2 மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசத்துக்கு பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. அங்கே அந்த திருவிழா எல்லாம் முடிஞ்சு போச்சு. நாளை மறுநாள் எலெக்ஷன் இருக்குது. ஸோ மக்கள் கம்ப்ளீட்டாக தயாராகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மாநிலங்கள் சம்மந்தப்பட்ட நியூஸ் பெருசாக இருக்காது. நம்ம தமிழ்நாடு தான் ஹைலைட்டாக இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம தமிழ்நாடு மாதிரியே வெஸ்ட் பெங்கால் இருக்கும். ஸோ நம்ம செய்தியாளர் எழில் இப்போ நம்மளோட இணைந்திருக்காரு. புதுச்சேரியிலையும் இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் மாலை 6 மணியோடு ஓய்ந்து விட்டது. எழில், வணக்கம். புதுச்சேரியில் தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கிறது? புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளைய மறுதினம் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முழுமையாக ஓய்ந்தது. மேலும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 30 தொகுதிகள் உள்ளது. இந்த 30 தொகுதிகளில் தற்பொழுது நடைபெற உள்ள இந்த சட்டமன்ற தேர்தலில் 294 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். குறிப்பாக கூற வேண்டும் என்றால் உழவர்கரை, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை உள்ளிட்ட 5 தொகுதிகளில் அதிகபட்சமாக 14 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இதேபோல் உசுடு தொகுதியில் குறைந்தபட்சமாக 5 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, லட்சிய ஜனநாயக கட்சி இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியாகவும், இதே போல் காங்கிரஸ், திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியாகவும், மேலும் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நேயம் மக்கள் கழகம் இணைந்து 3ஆம் அணியாகவும் நாம் தமிழர் கட்சி தனித்து இந்த தேர்தலை சந்திக்கிறது. இதனால் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் 28 தொகுதிகளில் 4 முனை போட்டியும், இதே போல் மாஹே மற்றும் யானம் ஆகிய 2 தொகுதிகளில் மும்முனை போட்டியும் உறுதியாகி உள்ளது. ஏனெனில் மாஹே மற்றும் யானம் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடவில்லை. இதன் காரணமாக அங்கு மும்முனை போட்டியானது நிலவுகிறது. குறிப்பாக கூற வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான களமாக காணப்படுகிறது. அதாவது இந்தியா கூட்டணியில் திமுக சார்பில் போட்டியிடும் ராஜ்பவன், காலாப்பட்டு, மங்களம், திருபுவனை, உழவர்கரை மற்றும் காரைக்கால் தெற்கு ஆகிய தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். ஆனால் அதே தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பிலும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த தொகுதிகளை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நட்பு ரீதியான போட்டி, ஃப்ரெண்ட்லி ஃபைட் எனப்படும் நட்பு ரீதியான போட்டியில் இந்த தேர்தலை சந்திப்பதாக ஆரம்ப காலகட்டத்தில் அக்கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருந்தனர். எந்த பொழுதிலும் கூட்டணிக்குள், அதாவது திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கட்சியின் தலைமை தெரிவித்திருந்தது. இருந்த போதிலும் இந்த 6 வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் கை சின்னத்திற்கு தங்களது வாக்குகளை கேட்டு வந்தனர். மேலும் தங்கள் வாபஸ் பெறப்போவதில்லை எனவும் தெரிவித்து தங்களது இந்த தொடர்ச்சியாக வாக்குகளை சேகரித்து வந்தனர். புதுச்சேரியை பொறுத்தவரை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மண்ணடிப்பட்ட தொகுதியிலும், சபாநாயகர் செல்வம் மணவெளி தொகுதியிலும், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதியிலும், அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உப்பளம் தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் காமராஜர் நகர் தொகுதியிலும், காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் தற்பொழுது அவர் எம்பியாக உள்ளார். அவர் முதலமைச்சர் ரங்கசாமி போட்டியிடக்கூடிய தட்டாஞ்சாவடி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட உள்ளார். இதே போல் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தாவேகா சார்பில், அதாவது பாஜகவில் இருந்து வெளியேறிய, அதாவது சீட்டு கிடைக்காமல் வெளியேறிய முன்னாள் அமைச்சர் தாய் சரண் அவர்கள் உசுடு தொகுதியில் போட்டியிடுகிறார். தற்போது மே 4ஆம் தேதி இந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. குறிப்பாக கூற வேண்டுமென்றால் இன்று மாலை 6 மணியுடன் இந்த பிரச்சாரமானது ஓய்ந்துள்ளது. தற்போது மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் புதுச்சேரியில் நேற்று இரவு 10 மணி முதல் 9ஆம் தேதி தேர்தல் முடியும் வரை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் மூட உத்தரவிட்டிருந்தார். தற்பொழுது புதுச்சேரி சுற்றியுள்ள 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தமிழக டாஸ்மாக் கடைகளையும் மூடவும் அதாவது புதுச்சேரி ஒட்டியுள்ள கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் ஆகிய ஆட்சியர்களிடம் பேசி, அதாவது இன்று முதல் தேர்தல் முடியும் 9ஆம் தேதி வரை தமிழக ஒட்டியுள்ள இந்த 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடவும் புதுச்சேரி அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தகவல் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்தமாக நாளைய மறுதினம் இந்த வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் புதுச்சேரி தேர்தல் துறையானது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு
நன்றி எழில். எல்லாமே க்ளோஸ், ஸ்கூல் க்ளோஸ், காலேஜ் க்ளோஸ், அங்கே இருக்கக்கூடிய மதுபான கடைகள் எல்லாமே அடைப்பு 9ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற தகவல் இருக்குது. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி எப்படி இருக்க போகுது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னா 4 தொகுதிகளுக்கு மேலே இந்த ஃப்ரெண்ட்லி ஃபைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ களம் அந்தந்த தொகுதிகளெல்லாம் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். சூறாவளி சுற்றுப்பயணத்தை தேசிய தலைவர்கள்லாம் புதுச்சேரியில் முடிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே எல்லாம் முடிஞ்சு வெளியூரில் இருக்கிறவங்களாம் அவங்கவுங்க ஊருக்கு போகணும் அப்படிங்கிற அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள்லாம் தேர்தல் ஆணையம் முன்னெடுத்து செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செய்தியாளர் எழில் வழங்க கேட்டோம். எஸ் காயத்ரி, மதுபான கடைகள்லாம் வந்து மூட சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. அதில் இன்ட்ரெஸ்டிங் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு ஒட்டி புதுச்சேரி இருக்கிறதுனால அந்த மாவட்டங்கள், புதுச்சேரிக்கு பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லையும் மதுபான கடைகளை மூடணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசியிருக்காங்க. ஏன்னா பார்டர் தாண்டி இங்கே வந்து வாங்கிட்டு போயிட போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூடுறாங்களாம் காயத்ரி. 22, 23, அதே போல் வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு அது 21, 22, 23 அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் ஒரு 4 நாள் இங்கேயும் டாஸ்மாக மூடுறதா தகவல் சொன்னாங்க. இப்போ பிரச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் முடிஞ்சிருச்சு. ஆனால் தமிழகத்தில் பிரச்சார களம் அனல் பறக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புதுச்சேரி நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions call 9444227273.